Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் weight loss challengeல ரிசல்ட் தான் பார்க்க போறீங்க. நாங்க எவ்வளவு weight loss பண்ணிருக்கோம், அப்புறம் நிதிஷோட weight loss எவ்வளவு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பா எவ்வளவு நாள் ஆச்சு இத சொல்லி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1 month weight loss அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளா நான் இந்த மாதிரி weight loss பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறது தாங்க 1 month weight loss. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு 5 to 6 kg தான் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால நான் 1 monthல வந்து ரெடியூஸ் ஆகிட்டேன். அது இன்க்ரீஸ் பண்ணதும் ஒரு குறுகிய காலத்தில் தான் எனக்கு வெயிட் போட்டுச்சு. அதனால குறுகிய காலத்தில் வந்து நான் வெயிட்டை வந்து லாஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு சிலர் வந்து சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணிப்பீங்க, ஒரு சிலருக்கு லேட் ஆகும். விடாதீங்க, கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஜூன் ஜூலை கொஞ்சம் லாங் டேர்மில் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட வெயிட் லாஸ் அப்படின்றது சூப்பராக இருக்கும். ஸ்கின் டோனிங்னாலும் சரி, உடம்போட ஸ்ட்ரக்சரும் நல்லா வரும். மெயினாக உடம்பு ஸ்ட்ரக்சராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. சூப்பராக எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆச்சரியம் எனக்கு. அம்மா கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பொண்ணு நான் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், அம்மா இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, வயசு டிஃப்ரெண்ட் இல்லாமல். அப்புறம் தனலட்சுமின்னு ஒருத்தவங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெயிட் லாஸ்க்காக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் அவருக்கும் பயங்கர டஃப் காம்படிஷன் போயிருக்கும் போது இவங்களே இவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஜென்ஸு கூட வந்து இறங்கி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸசைஸே பண்ணாதவங்க பண்ணும்போது அதோட எஃபெக்ட் என்ன இருக்கும், அதோட வலி எப்படி இருக்கும்னு தெரியும் எனக்குமேவும். ஸோ எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. என்னையை விட மெயினாக நிதிஷ், எல்லாத்துக்கும் நிதிஷ் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கானே சொல்லலாம். சின்ன பையனாக இருந்தாலும் வந்து அவன் என்ன பண்ணுவான், வீட்டில் வந்து நான் ஒரு சூப்பு குடித்தா கூட எட்டி பார்ப்பான், என் அளவு என்ன இருக்குது, அவனோட அளவு என்ன இருக்குது அப்படின்றது. ஒரு சேலட்லேருந்து எல்லாமே அவன் கணக்கு போட்டு எனக்கு கூட வந்து போட்டி போட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதே தான் நானும் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. பட் இந்த ஒரு ஹெல்த்தியான போட்டி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் அவனுக்கு வந்து அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போதும் சூப்பராக அதை மெயின்டைன் பண்ணான். என்னென்னா, எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குமா, வந்து எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அதை சொல்ல வேற செஞ்சான். என்னென்னா, இடியாப்பம் செஞ்சு கொடுங்க, அவல் செஞ்சு கொடுங்க, அவலில் இனிப்பு போட்டு செஞ்சு கொடுங்க, ரெட் ரைஸ் இடியாப்பம் வந்து அதில் இனிப்பு போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கூட அந்த ஒயிட் சுகரை வந்து அவன் அவாய்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கான். அப்படின்ற போது என்னென்னா, அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஓவர் வெயிட் ஆகி கீழே குடிஞ்சு பொருளை கூட நிதிஷால் எடுக்க முடியல. அந்த அளவுக்கு தொப்பை மட்டுமே ஒரு சைஸாக வந்துருச்சு நிதிஷுக்கு வந்து. ஸோ நிதிஷோட வெயிட் அப்படின்ற போது இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் எக்ஸசைஸ் ஜூன் மந்தில் ஜூன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவனோட வெயிட் என்னமா இருந்தது? வெயிட் வந்து ஃபஸ்ட் பார்க்கும்போது வந்து 42.05 இருந்தது. இப்போ வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற கரெக்டான சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணி, ஆமாம், இப்போ வந்து என்னது 38. மார்னிங்கில் பார்க்கும்போது 38 kg இருந்தான். ஆனால் நாங்கள் ஈவினிங்கில் வெயிட் பார்க்கும்போது 38.400 ஆயிடுச்சு. மனசு ரொம்ப வருத்தப்பட்டுட்டான். 400 கிராம் கூடிடுச்சுன்னு மனசு வருத்தப்பட்டுட்டாரு. இதுக்கு தான் நான் காலையிலே எடுக்க சொன்னேன்ல உங்களை அடியன்னா. ஒன்றும் வருத்தம் இல்லை. நிதிஷோட வெயிட் அப்படின்றது 38, எல்லோரும் நான் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் உன்னி நீ எவ்வளோ குறைக்கணும்? 30 குறைக்கணும். 35 வரணும். உன்னோட கரெக்டான வெயிட் வந்து என்னது? 35 வரணும். இவனோட ஹைட்டு வந்து 135 இருந்தான். 135 137 அந்த மாதிரி தான் இருந்தான். ஸோ ஹைட்டில் இருந்து ஒரு 100 கழிச்சிட்டு 35 வந்து மினிமம் அவன் இருக்கணும். அதுக்கு மேலே போயிட்டாலே ஒபிசிட்டி மாதிரி தான் வந்துடும் நிதிஷுக்குமேவும். அதனால் எப்பயுமே வந்து அந்த ஹைட் ரொம்ப வந்து நம்ம அளந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் ஹைட் வந்து 160 இருக்கீங்க அப்படின்னா ஒரு 60ன்றது நார்மல் வெயிட்டு. அதுக்கு மேலே போகவும் போகாதீங்க. அந்த 60லேருந்து குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 கிலோ குறைச்சிக்கலாம். அதுக்கு கீழேயும் ரொம்ப குறைக்காதீங்க. இப்போ நான் வந்து 161 இருக்கேன். என்னோடய வெயிட் அப்படின்றது 60 64 வரைக்கும் நான் இருக்கலாம். 55 வரைக்கும் குறைச்சேன் அப்படின்னா என்னோடய ஸ்ட்ரக்சர் சரி, என்னோடய ஃபேஸும் சரி கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழே நான் குறைச்சேன் அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் டல் அடிக்கும். இந்த ஒரு மாதிரி இந்த இடம்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் 55 வந்திருக்கேன், 55 அந்த அளவுக்கு இருக்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் இன்னும் 1 கிலோ 2 கிலோ குறைச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபேஸ் தான் அடிபடும். உங்களோட பாடியோட ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். நிதிஷோட வெயிட் லாஸும் செம்ம வெயிட் லாஸு எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. டீனேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, நிதிஷ் மாதிரி இருக்க பசங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறீங்க. நான் என்ன எடுத்துக்கிட்டேனோ நிதிஷ் அதே தான் எடுத்துக்கிட்டான். அவன் மெயினாக வந்து சுகர் ஐட்டங்கள் மெயினாக கடையில் வாங்கி சாப்பிட்லைங்க நிதிஷ் எதுவுமே. அவனே சொல்லிட்டான், மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து எனக்கு கடையில் வாங்கி கொடுக்கணுன்ட்டு. கண்டிப்பாக அது சீட்டிங் டே வந்து அவன் கடையில் தான் வேணும்னு இருக்கான். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி அவன் அடுத்து சொன்னது, சிக்கன் நான் சாப்பிடலம்மா, ஆனால் எனக்கு வாரம் ஃபிஷ் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னா. அவன் வாரத்தில் 2 நாள் ஃபிஷ்ஷு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டான். அது மாதிரி ஃபிஷ்ஷும் சாப்பிட்டான்.
ஒரு சில சமயம் அப்பளம் சாப்பிட்டான். அப்பளம் அப்படின்றது கூட வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டான், இன்னொரு நாள்லாம் எடுக்க மாட்டான். ஒரு 3 அப்பளம் 2 அப்பளம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டான். சின்ன பசங்களை நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்பளத்தை விட அவன் எடுத்தது வடகம் தான் எடுத்தான். அதுவுமே 3 வடகம் தான் எடுப்பான், 2 வடகம் அந்த மாதிரி அளவுகளை குறைக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபுல்லாமே எடுக்கிறது கூட விருப்பப்பட்டு எடுக்கும்போது எல்லாமே வீட்டில் செஞ்சு கொடுங்க. வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மைதா, ஒயிட் சுகரு, பிஸ்கட்டு, க்ரீம் பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகவே ஆகாதுங்க. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் குழந்தைங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஐயோ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம, ஸ்நாக்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வராதிங்க. நிதிஷ்க்கு 2.5 வயசு வரைக்கும் சாக்லேட்னா என்னன்னே தெரியாது. என்றைக்கு நான் ஸ்கூலில் போய் சேர்த்தேனோ அன்றைக்கி தான் சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்போ கூட ஃபஸ்ட்டெல்லாம் சாக்லேட் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. மிஸ்ஸு பெருமையாக சொல்லுவாங்க, நித்திஷ் சாக்லேட் சாப்பிடல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஒவ்வொருத்தருக்கா பிறந்தநாள் சாக்லேட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ சாக்லேட்டை தவிர எதுவுமே சாப்பிட கிடையாது. நல்லா சாக்லேட், ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிடுவான். நானும் சின்ன வயசில் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்லாம் பொய்யெல்லாம் நாங்கள் சொல்கிறதே கிடையாது. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா சாக்லேட்டு, பிஸ்கட்டு. நான்லாம் மேரிகோல்டு பிஸ்கட்டை காப்பியில் முக்கி சாப்பிட்டேன்னா ஒரு பிஸ்கட்டை சாலிடாக சாப்பிடுவான். ஒரு பிஸ்கட் இல்லை, ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை. நானும் என் தம்பியும் காஃபி குடிக்கும்போது இந்த கப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு மேலே முறை இருந்துச்சுன்னா அந்த முறையை தள்ளிட்டு அளவு பார்ப்போம், யாருக்கு கம்மியாக இருக்குது கூட இருக்குன்ட்டு. கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் போச்சு எங்கள் அம்மாவுக்கு. அப்போயே நாங்கள் சன்ரைஸ் மட்டும்தான் கொடுப்பேன், வேறு எந்த பிராண்டு வாங்க மாட்டோம். அந்த மாதிரிலாம் காஃபி குடித்தேன் நானா. இப்போ காஃபியே தொட மாட்டேன். அதுவும் வெயிட் லாஸ் அப்படின்னு இறங்கிட்டேன்னா காஃபி டீ கண்டிப்பாக எடுக்காதீங்க. அது என்னென்னா நம்மளுக்கு ஏற்கனவே சாப்பாடு கம்மியாக சாப்பிடும்போது காஃபி டீ எடுக்கும்போது நம்மளோட வயிற்று ப்ளோட்டிங் கொண்டு வந்துடும். அதனால தான் நான் காஃபி டீ எடுக்காதீங்கன்னு அதிகமாக சொல்கிறது. சாதாரணமாக நீங்கள் சாப்பாடு அதிகமாக எடுக்கும்போது நீங்கள் காஃபி டீ எடுத்துட்டாலும் அந்த ப்ளோட்டிங் வராது. ஸோ என்னோடய வெயிட் லாஸும் பார்க்கணும் இல்லையா? வாங்க, என்னோடய வெயிட் அப்படின்றது இன்றைக்கி என்னோடய வெயிட் அப்படின்றது 55.350 கிராம் இருக்கேன். நேற்றுக்கு இன்றைக்கி ஒரு 100 கிராம் டிஃப்ரென்ஸில் குறைஞ்சிருக்கேன், ஒரு 50 கிராம் டிஃப்ரென்ஸில் குறைஞ்சிருக்கேன். நான் வெயிட் இந்த 55 மெயின்டைன், 55லேருந்து 56 வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதையே மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் என்னென்னா, அக்கா காலையில் வாக்கிங் போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பண்ணுறீங்க. இதே வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது இப்படி பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவேன். வாக்கிங் அப்படின்றது 7 நாள் நான் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். என்றைக்கு இந்த லாக்டவுன் வந்ததோ என்னோடய லைஃப் ஸ்டைலே ரொம்ப மோசமாக மாற்றிருச்சு. நித்திஷ் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் 4:30க்கெலாம் வாக்கிங் போவோம். அது ஒரு லைஃப் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். நாங்கள் எங்கள் அம்மா வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, போய் கூப்பிட்டுட்டு வருவேன், அம்மா ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சுமா. அதெல்லாம் ஒரு காலம் நடக்க ஆரம்பிச்சுன்னா ரோட்டில் நடந்துக்கிட்டே இருப்பேங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி நடந்திருக்கேன். அதே மாதிரி வீக்லி 3 days எக்ஸசைஸு, யோகாவை மாற்றி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பண்ணாட்டினாலும் 1.5 hours பண்ணாட்டினாலும் ஒரு 1/2 hour நான் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணால் தான் எனக்கு உடம்பு ஏறாது. என்னோடய உடம்பு வாகு டக்குன்னு ஏறிடும். நார்மலாக நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டாலுமே எனக்கு வெயிட் லாஸ் ஆகலாக்கான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம குக்கிங் ஃபுட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஒரு தடவையாக வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறது, இல்லை ஒரு நாளாவது ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்கிறது, அந்த மாதிரி சாப்பிட்ற மெத்தடை மாற்றுங்க. அது மாதிரி ஒரு தடவை இந்த வாரம் நீங்கள் 1200 கலோரி எடுத்திங்கன்னா அடுத்த வாரம் 1150 கலோரி எடுங்க. அந்த மாதிரி கலோரியை கூட சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. 1 கிலோ குறைஞ்சாலும் உடனே 50 கலோரியை குறைங்க. 1000 சிப்பிங் செய்யட்டா போதுமா? 1 மணி நேரம் வாக்கிங் போதுமான்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாள் வாக்கிங் போகிறீங்களா, இன்றைக்கி ஒரு நாள் நான் பிரிஸ்காக இருக்கேன் அப்படின்னா நல்லா எக்ஸசைஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஒரு நாள் ஸ்லோவாக பண்ணுங்கள் எக்ஸசைஸ். அந்த மாதிரி எக்ஸசைஸை கூட மாற்றி பண்ணுங்கள். அப்போ நான் உங்கள் லைஃப்பில் மாற்றம் ஒன்றே மாறாதது. அதை மாற்ற தான் வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டினியூவாக இருக்கும். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபரோட வெயிட் லாஸ்னால் செம்ம வெயிட் லாஸுங்க. என்னால் ஒவ்வொருத்தர் இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவே முடியல. அந்தளவுக்கு காலையிலேருந்து ஃபுல் டைம் அந்த ஜாப்பாகவே போயிட்டு இருக்குது. அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் தனியாகவே சூப்பராக ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்குமே கண்டிப்பாக போடுறேன். ஒரு சில இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. மெயினாக நான் சொன்னது எல்லாத்துக்குமே ஃபேட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தொப்பெல்லாம் குறைஞ்சி அவங்க டிஷர்ட் போடும்போது, ஒரு ட்ரெஸ் டிஷர்ட் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. சாரீ கட்டும்போது அதுவும் ஒரு அழகுங்க. மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு எனக்கு மெயில் அனுப்பியிருக்கா. அவ்வளோ ஒரு அழகாக குண்டாக இருக்கும்போதை விட இப்போ ஒல்லியாக இருக்கும்போது ஃபேஸ்லேருந்து எல்லாமே அழகாக இருக்குது. அப்படியே என் கண்ணே பற்றும் கொள்க. கண்டிப்பாக பொண்ணு சாரி மறந்துச்சு, சுற்றி போட்டிருக்கோங்க. நானே கண்ணை வச்சுட்டேன் உங்களை. இன்றைக்கி மெயில் அனுப்பினவங்க அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நான் தனியாகவே வீடியோ போடுறேன். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரோட வெயிட் லாஸ், ஒரு சிலருக்கு இன்னும் வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்றதும் கண்டிப்பாக வீடியோ வரும். ஏன் அப்படின்றது சொல்லி அதுக்குரிய ரீசனும் சொல்கிறேன். அடுத்தடுத்து நம்ம வெயிட் லாஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் பார்க்க முடியும். நாளைக்கு வீடியோவில் டயட் சார்ட் அண்டு சப்ஸ்கிரைபரோட வெயிட் லாஸ் அப்படின்றது தொடர்ச்சியான பயணங்கள். நம்மளோட பயணம் தொடர தான் செய்யும். இப்போ எங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.